ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 1 Relations and Functionsல Exercise 1.1 அதில் first sum Find A cross B, A cross A and B cross A. 3 subdivision கொடுத்திருக்காங்க. அந்த 3த்துலயும் இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. First A cross B கண்டுபிடிக்கலாம். A cross B A set எழுதிக்கலாம். 2, -2, 3 cross B set 1, -4. இந்த cross அப்படிங்கிறது ப்ராடக்ட் தான், அதாவது மல்டிப்ளை. எப்படி எக்ஸ்பேண்ட் தி பிராக்கெட் பண்றோமோ அதே கான்செப்ட். 2 into 1, so 2, 1. இது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல. நெக்ஸ்ட் 2, -4. அடுத்த வேல்யூ ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். -2, 1. -2, -4. Last element 3, 1. 3, -4. இதுதான் A cross B ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் A cross A. A செட்டோட A செட்டே மல்டிப்ளை பண்ண போறோம். A set value again multiply with A set. So இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 2, அதாவது 2, 2. 2 into -2. 2 into 3. Next element -2 into 2. -2 into -2. -2 into 3. 3 into 2. 3 into -2. Last 3 cross 3. Next B cross A கண்டுபிடிக்கலாம். B set first எழுதிக்கணும். Cross A set. இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டா கிராஸ் பண்ண போறோம். 1, 2. 1, -2. 1, 3. -4, 2. -4, -2. -4, 3. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனுக்கும் இப்ப கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A cross B. இங்க A செட்டும் சரி B செட்டும் சரி ரெண்டுமே P, Q தான். A set cross B set அதே வேல்யூ. சேம் இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் தி பிராக்கெட் கான்செப்ட் மாதிரி தான் நம்ம கிராஸ் பண்ண போறோம். P, P. P, Q. Q, P. And last Q, Q. Next A cross A. A set cross A set. அதே திருப்பி பண்றதுனால நமக்கு இதே சேம் ஆன்சர் தான் வரும். P, P. P, Q. Q, P. And Q, Q. லாஸ்டா B cross A. B செட்டும் அதே தான், A செட்டும் அதே அப்படிங்கறனால மறுபடியும் சேம் ஆன்சர்ஸ் தான் நமக்கு வரும். P, P. P, Q. Q, P. லாஸ்டா Q, Q. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் A set M, N. B செட் வந்து நல் செட். ஸோ நல் செட்டுங்கிறது ஜீரோங்கிற மாதிரி உள்ள ஒண்ணுமே கிடையாது. நமக்கு ஆல்ரெடி ஒரு லா தெரியும். A or B ஏதோ ஒரு செட் நல் செட்டா இருந்துச்சுன்னா அதோடைய கிராஸும் எம்டி செட்டா தான் இருக்கும். தட் இஸ் இஃப் எய்தர் A or B or null sets, ஏதாவது ஒண்ணு இல்ல ரெண்டுமே நல் செட்டா இருந்துச்சு அப்படின்னா then A cross B will also be an empty set.
அதாவது 0 இன்டூ எனிதிங் பண்ணா 0 தானே வரும். அதே கான்செப்ட் தான். இங்க m இன்டூ 0 0 n இன்டூ 0 0. ஸோ கிராஸ் பண்ணும்போதும் 0 தான் வரும். அப்போ a கிராஸ் b அப்படின்னா m, n கிராஸ் நல் செட் பண்ணும்போது ஃபைனலா நல் செட் தான் வரும். இதே கேஸ் தான் b கிராஸ் ஏக்கும். b செட் கிராஸ் a செட் 0 இன்டூ எனிதிங் 0 தானே, அதே மாதிரி நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது a கிராஸ் a. அதோட வேல்யூ பார்க்கலாம். a வேல்யூ m, n கிராஸ் அகைன் m, n. m கிராஸ் m, 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 n, next n, m, last n, n. இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், let a equal to 1 2 3 and b equal to x. b செட் வந்து ஒரு x இருக்கு, அதாவது x வந்து ஒரு வேல்யூ. அது என்ன வேல்யூனா x is a prime number less than 10. 10க்குள்ள இருக்கக்கூடிய prime numbers எல்லாமே b செட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Find a cross b and b cross a. a செட் வந்து டைரக்டா இருக்கு, அதனால ஓகே. ஆனா b செட் வந்து prime numbers less than 10. ஸோ 10க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா prime நம்பர்ஸும், ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து prime நம்பர் கிடையாது. 2 3 4 வந்து காம்போசிட் நம்பர், 5 6 காம்போசிட் நம்பர், 7 8 காம்போசிட் நம்பர், 9 காம்போசிட் நம்பர் அண்ட் 9 காம்போசிட் நம்பர். லெஸ் தென் 10ங்கிறதுனால 9 வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதான் b செட்டோட வேல்யூ. இதெல்லாம் தான் 10க்குள்ள இருக்கக்கூடிய prime நம்பர்ஸ். ஸோ இதான் b செட். இப்போ a cross b கால்குலேட் பண்ணலாம். a cross b ஈக்குவல் டு a செட் cross b செட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்த மாதிரி தான், ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் தி பிராக்கெட் மாதிரி எழுத வேண்டியதுதான். 1, 2 1, 3 1, 5 1, 7 2, 2 2, 3 2, 5 2, 7. Last element 3, 2 3, 3 3, 5 கடைசியா 3, 7. Next b cross a. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் b செட் எழுதிடலாம். 2 3 5 7 cross a. 1 2 3 2, 1 2, 2 2, 3 3, 1 3, 2 3, 3. அடுத்து 5 வச்சு ஒவ்வொரு எலமெண்டா 5, 1 5, 2 5, 3. லாஸ்டா 7 வச்சு ஒவ்வொரு எலமெண்டா எழுதணும். 7, 1 7, 2 and 7, 3. இப்போ தேர்ட் சம், இஃப் b cross a equal to செட் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் a and b, அதாவது கிராஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் a செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ், b செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் எழுதினா போதும். நமக்கு தெரியும் b cross a னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே b செட்டுக்கும், செகண்ட் எலமெண்ட் எல்லாமே a செட்டும் இருக்கும், ப்ரொவைடட் ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. ஸோ from b cross a, all the first entries, first elements எல்லாமே, all the first entries belong to set B. And all the second entries, செகண்டா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே belong to set A. ஏன்னா B cross A தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பியும் செகண்ட் ஏவும். அப்படி பார்க்கும்போது therefore A செட்ல என்னென்ன வரும்,
பி செட்ல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே பிங்கிறனால ஃபர்ஸ்ட்ல உள்ளதெல்லாம் பில எழுதணும். -2 அகைன் -2 நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் 0 அகைன் 0 ரிப்பீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 3. ஏ செட்ல செகண்ட்ல வர என்ட்ரிஸ் எல்லாம் 3, அடுத்து 4, அகைன் 3 4 3 4 அவ்வளவுதான். ஸோ இதை கிராஸ் பண்ணா பி கிராஸ் ஏ பண்ணா -2, 3 -2, 4 0, 3 0, 4 3, 3 3, 4. ஸோ வைஸ் வர்சாவும் ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் சம். இஃப் a equal to b equal to c equal to வேல்யூ கொடுத்தாச்சு. show that a cross a equal to b cross b intersection c cross c. just LHS RHS ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் LHS a cross a ஈக்குவலான்னு பார்க்கலாம். a cross a equal to a செட் கூட a செட்டை கிராஸ் பண்ண போறோம். 5, 6 cross 5, 6. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு எலிமெண்டா எழுதணும். 5, 5 5, 6 அப்புறம் 6 வச்சு. ஸோ 5, 5 அடுத்து 5, 6 நெக்ஸ்ட் 6, 5 6, 6 6, 5 6, 6. இப்போ LHS எழுதிடும். நெக்ஸ்ட் RHSல B cross B இருக்கு, C cross C இருக்கு, அப்புறம் தான் அதை இன்டர்செக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் B cross B கண்டுபிடிக்கலாம். B செட் கூடயே B செட்டை கிராஸ் பண்ண போறோம். 4 5 6 cross 4 5 6. ஒவ்வொரு எலிமெண்டா பண்ணணும். ஃபர்ஸ்ட் 4 எலிமெண்டோட 3 இதையும் பண்ணலாம். 4 cross 4 4 cross 5 4 cross 6. அடுத்து 5 ஓட 3 எலிமெண்ட் 5, 4 5, 5 அடுத்தது 5, 6. நெக்ஸ்ட் லாஸ்டா 6 ஓட 6, 4 6, 5 6, 6. இப்போ B cross B கண்டுபிடிச்சிட்டோம். Now C cross C. 5 6 7 ஓட அகைன் 5 6 7 கிராஸ் பண்றோம். ஒவ்வொரு எலிமெண்டா பண்ணலாம். 5, 5 5, 6 5, 7. நெக்ஸ்ட் 6 ஓட பண்ணும்போது 6, 5 6, 6 கடைசியா 6, 7. நெக்ஸ்ட் 7 ஓட பண்ணலாம். 7, 5 7, 6 7, 7. இப்போ இந்த B cross Bயும் C cross Cயும் இன்டர்செக்ட் பண்ணணும். அதாவது ரெண்டுத்துல எது காமனா இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் எழுத போறோம். B cross B intersection C cross C. இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கோ அது மட்டும். 4 cross 4 இங்க இருக்கு ஆனா இங்க இல்ல. ஸோ ரூல்ட் அவுட். 4, 5 4, 4 இங்க இருக்கு ஆனா இங்க இல்ல. 4, 4 4, 5 4, 6 இங்க இல்ல. ஏன்னா இங்க 4ங்கிற நம்பரே கிடையாது. ஸோ இது கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட். 5, 4 இதுலயும் 4 வருது, அதுவும் இருக்காது. 5, 5 ரெண்டு இடத்துலயும் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என்ட்ரியே 5, 5. அடுத்தது 5, 6 ரெண்டு இடத்துலயும் இருக்கு. 6, 4 4 கண்டிப்பா இங்க கிடையாது. அடுத்து 6, 5 இருக்கு. லாஸ்டா 6, 6 ரெண்டுத்துலயும் இருக்கு. ஸோ இதையும் பார்க்கும்போது 5, 5 தான் ரெண்டுத்துலயும், 5, 6 ரெண்டுத்துலயும், 6, 5 6, 6. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா A cross A equal to B cross B intersection C cross C ன்னு தெரியுது. Therefore A cross A equal to B cross B intersection C cross C. Hence proved.
இப்போ ஃபிஃப்த் சம் இதுலயும் A, B, C, D 4 செட்டோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. செக் if this is equal to this is true. LHS RHS true இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் LHS A intersection C. A செட்டுக்கும் C செட்டுக்கும் காமனான வேல்யூஸ் 3 மட்டும்தான். இங்க 1 2 3 இருக்கு, இங்க 3 4 இருக்கு, 3 தான் ரெண்டுத்துலயும் இருக்கு. நெக்ஸ்ட் B intersection D. B லையும் D லையும் காமனான வேல்யூஸ் 3, 5. இங்க 2 3 5 இருக்கு, இங்க 1 3 5 இருக்கு, 3 5 தான் ரெண்டு இடத்துலயும் இருக்கு. நெக்ஸ்ட் A cross B. A செட்டையும் B செட்டையும் கிராஸ் பண்றோம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்டா பண்ணும்போது 1 2 1 3 1 5. அடுத்த எலிமெண்ட் 2 வச்சு பண்ணலாம். 2 2 2 3 2 5. லாஸ்ட் எலிமெண்ட் 3 வச்சு பண்ணலாம். 3 2 3 3 3 5. இது A cross B ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் C cross D. 3 1 3 3 3 5. அடுத்த எலிமெண்ட் 4 1 4 3 4 5. இப்போ LHS வேல்யூ RHS வேல்யூ பார்க்கலாம். LHS equal to LHS ஓட வேல்யூ A intersection C cross B intersection D. அதாவது A intersection C உடைய வேல்யூ 3 cross B intersection D உடைய வேல்யூ 3 5. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். ஒவ்வொரு எலிமெண்டா பண்ணா 3 3 and 3 5. இது LHS. RHS கான வேல்யூ A cross B intersection C cross D. A cross B இதோ இருக்கு, C cross D இங்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் காமனானது மட்டும் எழுதணும். C cross D ல 2ங்கிற நம்பரே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 வராது. 1 3 1 வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரில இல்ல. ஸோ 1 3 இல்ல. 1 5யும் இல்ல. 2 கிடையவே கிடையாதுனால இந்த 4 வேல்யூயும் அப்படியே ரூல்ட் அவுட். 3 3 ரெண்டுத்துலயும் இருக்கு. 3 5யும் ரெண்டுத்துலயும் இருக்கு. ஸோ 3 3 3 5. இந்த LHS and RHS பார்க்கும்போது அது வெரிஃபை ஆயிடுச்சு. Therefore இந்த LHS and RHS கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சேமா தான் இருக்கு. From 1 and 2 both are same. அதனால A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. கொடுத்திருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ தான். இப்போ 6th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 6th சம் let A equal to set bracket குள்ள x, அதாவது Aங்கிற செட்ல xங்கிற வேல்யூ இருக்கு. ஆனா இந்த xங்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா it belongs to whole numbers. whole numbers அப்படிங்கிற கேட்டகரியில தான் இந்த xங்கிற வேல்யூஸ்லாம் இருக்கு. ஆனா x is less than 2. 2க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் x ஆம். இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? செட் Aல xங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த xங்கிற எலிமெண்ட்ஸ் ஹோல் நம்பர்ஸ். அது 0 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்கும். ஆனா x is less than 2. அப்ப 2க்கு லெஸரா இருக்கக்கூடிய எல்லா ஹோல் நம்பர்ஸும் தான் இந்த செட் Aல இருக்குன்னு அர்த்தம். ஸோ 0 1 ஹோல் நம்பர்ஸ்னால 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 0 1 2 போட முடியாது. ஏன்னா 2 is not less than 2. 2 is equal to 2. 2க்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் போடணுங்கிறதுனால 0 1. Bங்கிற செட்டு x தான். அங்க belongs to natural number. அப்ப 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்கும். என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 விட x பெருசு. ஸோ அப்ப நம்ம 1 இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருந்தாலும்
இங்க கண்டிஷன்ல 1 விட x பெருசுன்னு சொல்றாங்க. அப்ப 1 இல்லாம 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2, 3 போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்ப 4 வரைக்கும். ஸோ 2, 3, 4 தான் பிங்கிற செட். ஸோ பிங்கிற செட்ல 1 விட கிரேட்டரா இருக்கிற நம்பர் 4 விட லெஸர் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1 விட கிரேட்டர்னா 2ல இருந்து 2, 3, 4. 4 விட லெஸரா இருக்கணும், இல்ல ஈக்குவல் டு 4 இருக்கணும்னா 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். 4க்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் 5. ஆப்வியஸா 5 இஸ் நாட் லெஸ் தேன் 4. 5 வந்து 4 விட பெருசு. ஸோ நம்ம 4ஓட ஸ்டாப் பண்ணிடணும். அண்ட் செட் சி கொடுத்துருக்காங்க 3, 5. வெரிஃபை தட் 3 சப்டிவிஷனை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம LHS அண்ட் RHS ஈக்குவல் ஆகுறதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிடலாம். பி யூனியன் சி. பி செட்டையும் சி செட்டையும் யூனியன் பண்ணணும். யூனியன்னா 2 செட்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதணும், ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் இல்லாம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பி செட்ல எழுதலாம் 2, 2, 3, 4. நெக்ஸ்ட் 3, 5. 3 ஆல்ரெடி இருக்கு, அதனால 5. அடுத்து A cross B. A, B cross பண்ணணும். expand the bracket மாதிரி தான் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸா cross பண்ணலாம். 0, 2, 0, 3, 0, 4. அடுத்த எலிமெண்ட் A செட்ல 1 இருக்கு. அப்ப 1, 2, 1, 3, 1, 4. A cross C-யும் கண்டுபிடிச்சு வச்சிடலாம். A செட்டையும் C செட்டையும் cross பண்ண போறோம். 0, 3, 0, 5. 1, 3, 1, 5. இப்போ LHS and RHS. LHS ஓட வேல்யூ A cross B union C. A செட் வந்து 0, 1. இத cross பண்ணணும். எது கூடனா B union C ஓட. ஒவ்வொரு எலிமெண்டா பண்ணா ஃபர்ஸ்ட் 0 ஓட பண்ணிடலாம், அடுத்து 1 கூட பண்ணிடலாம். ஸோ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. இப்போ 1 கூட பண்ணும்போது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இது LHS ஓட வேல்யூ. நவ் RHS. அதாவது A cross B யூனியன் A cross C. இதையும் கம்பைன் பண்ணி எழுத போறோம், ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் இல்லாம. 0, 2 இருக்கு. நெக்ஸ்ட் 0, 3 ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ ரிப்பீட்டட் இருக்கக்கூடாதுனால ஒரு தடவை எழுதுனா போதும். 0, 4. அடுத்து இங்க 0, 5. நெக்ஸ்ட் 1, 2. 1, 3 ரெண்டுத்துலயும் இருக்கு, ஒரு தடவை எழுதுனா போதும். 1, 4. அடுத்து 1, 5. ஸோ இது ரெண்டுத்துலயும் நமக்கு தெரியுது LHS equal to RHS. Therefore, LHS equal to RHS. Hence proved. செகண்ட் சம்லயும் பிராக்கெட்ஸ்குள்ள உள்ளது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். B intersection C. Bக்கும் Cக்கும் காமனா உள்ளது 3 தான். A cross B, A cross C. A cross B, A cross C நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே வேல்யூஸ். திருப்பி கண்டுபிடிச்சாலும் அதே தான் வரும், ஏன்னா எல்லாமே B செட்டும் சரி A செட்டும் சரி சேம் வேல்யூஸ் தான். அதனால நான் ஜஸ்ட் அங்கிருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி A cross Cக்கும். இப்போ LHS
A cross B intersection C. A cross B intersection C வந்து 3. ஒவ்வொரு எலிமெண்டா பண்ணும்போது 0,3 1,3. இப்போ RHS A cross B intersection A cross C. இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ். 0,2 இங்க இருக்கு, ஆனா இங்க இல்ல. 0,3 ரெண்டுத்துலயும் இருக்கு. 0,4 இதுல இல்ல, 1,2 இதுல இல்ல, 1,3 ரெண்டுத்துலயும் இருக்கு. அவ்வளவுதான். சோ இது ரெண்டுத்தையும் பார்த்தா தெரியுது LHS equal to RHS. Hence proved. இப்ப இங்கேயும் brackets first கண்டுபிடிச்சு வச்சிடலாம். A union B. A செட்டையும் B செட்டையும் கம்பைன் பண்ணி ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸை விட்டுட்டு எழுதணும். 0 1 2 3 4 A செட் B செட் கம்பைன் பண்ணி ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் A cross C நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதே வேல்யூ தான். அடுத்து B cross C. B set cross C set ஒவ்வொரு எலிமெண்ட்ஸா இப்போ எழுதலாம். 2,3 நெக்ஸ்ட் 2,5 அடுத்து 3 வச்சு எழுதும்போது 3,3 3,5 லாஸ்டா 4 வச்சு எழுதும்போது 4,3 4,5. இப்போ LHS A union B C கூட கிராஸ் பண்ணணும். A union B வந்து 0 1 2 3 4 கிராஸ் C வேல்யூ 3,5. ஃபர்ஸ்ட் 0 ஓட பண்ணா 0,3 0,5. 1 கூட பண்ணும்போது 1,3 1,5. 2 கூட பண்ணும்போது 2,3 2,5. 3 கூட பண்ணும்போது 3,3 3,5. 4 கூட பண்ணும்போது 4,3 4,5. Now RHS A cross C union B cross C. இதுக்கும் இதுக்கும் யூனியன் பண்ணி எழுதணும். எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும், ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் இல்லாம. 0,3 0,5 இங்க இல்ல, நம்ம சேர்த்து எழுதுறதுனால அப்படியே எழுதிடலாம். 1,3 1,5 இங்க இல்ல, ஸோ அப்படியே எழுதிடலாம். 1,3 நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே 2,3 2,5 இதெல்லாம் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா இதுல இருக்கிற 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. Therefore LHS equal to RHS. Hence proved. இப்போ 7th sum discuss பண்ணலாம். 7th sum. Let A equal to set of all natural numbers less than 8. So Aங்கிற செட்ல எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும் less than 8 அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 less than 8 சொன்னனால 7 வரைக்கும் தான். B equal to set of all prime numbers less than 8. less than 8 இருக்கக்கூடிய எல்லா prime numbers. இதுல prime number என்னன்னு பார்த்தா 2 3 5 7. C equal to set of even prime number. ஒரே ஒரு even prime number தான் இருக்கு. So C உடைய value 2.
வெரிஃபை தட் இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போறோம். A இன்டர்செக்ஷன் B ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிற வேல்யூஸ் 2 3 5 7 இதுதான் ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. நெக்ஸ்ட் A cross C. A cross Cங்கிறது A set cross C set. ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் 2 கூட கிராஸ் பண்ண போறோம். அப்ப 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and கடைசியா 7, 2. நெக்ஸ்ட் B cross C. Bயும் Cயும் கிராஸ் பண்ணலாம். 2, 3, 5, 7 B செட் கிராஸ் C செட் வந்து 2. இதுலயும் ஒவ்வொரு எலிமெண்டா பண்ணும்போது 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ LHS RHS. LHS ஓட வேல்யூ A இன்டர்செக்ஷன் B cross C. A இன்டர்செக்ஷன் B ஓட வேல்யூ 2, 3, 5, 7 cross C set 2. ஆன்சர் பார்த்தா ஒவ்வொரு எலிமெண்டோட பண்ணும்போது 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. RHS A cross C intersection B cross C. இதுக்கும் காமனா இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும். 1, 2 இங்க இல்ல. 2, 2 இருக்கு. 3, 2 இருக்கு. 4, 2 இங்க இல்ல. 5, 2 இருக்கு. 6, 2 இங்க இல்ல. 7, 2 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியுது LHS equal to RHS. Hence proved. இங்கே ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணிக்கலாம். B minus C set B minus C. சப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் மைனஸ் போட்டுட்டு என்ன செட் எழுதுறோமோ அதுல இருக்கிற வேல்யூஸை இதுல இருந்து எடுத்துடணும். இங்க 2 இருக்கு. ஸோ 2 எடுத்துட்டா மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் தான் இதோட ஆன்சர். அப்போ 3, 5, 7 A cross B. A set வேல்யூ எழுதிட்டோம். cross B set. ஒவ்வொரு எலிமெண்டா பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 கூட இந்த 4 எலிமெண்ட், அடுத்து 2 கூட இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டா கிராஸ் பண்ண போறோம். ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 அடுத்து 2 கூட 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 நெக்ஸ்ட் 3 கூட 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 அடுத்து 4 கூட 4, 2, 4, 3, 4, 5 அடுத்து 4, 7 நெக்ஸ்ட் 5, 2, 5, 3, 5, 5, 5, 7 அடுத்து 6 கூட 6, 2, 6, 3, 6, 5, 6, 7 லாஸ்டா 7 கூட கம்பைன் பண்ணி எழுதிடலாம். 7, 2, 7, 3, 7, 5, 7, 7 இது A cross B ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் A cross C. A cross C நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதே ஆன்சர் தான் வரும். ஸோ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2,
6,2 அப்புறம் 7,2. இப்போ LHS A cross B minus C. A set cross B minus C உடைய set. இப்போ ஒவ்வொரு எலிமெண்டா கிராஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக கிராஸ் பண்ணி எழுதிட்டோம். இது LHS. இப்போ RHS A cross B minus A cross C. இதுல இந்த எலிமெண்ட்ஸ்லாம் மைனஸ் பண்ணி மிச்சத்தை எழுதணும். டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணலாம். 1,2 இங்க இருக்கு, ஸோ இது வராது. 2,2 வராது. 3,2 நோ. 4,2 நோ. 5,2 வராது. 6,2 7,2 இந்த மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். இந்த A cross Bல A cross E மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூஸ்லாம் எழுதிட்டோம். இப்போ LHS and RHS கம்பேர் பண்ணா எல்லா எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கு. Therefore, LHS equal to RHS. Hence, verified. இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.